نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فبلغ الرسالة وأدى الأمانة وقام بالحجة ودعا إلى الحق. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العلي العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய பயணத்தை அல்லாஹ் தஆலா இலகுவாக்கி அவர்களுடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக, ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவானாக என்று துஆ செய்தவனாக ஹஜ்ஜினுடைய இந்த விளக்க பயானை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய சட்ட விளக்கங்களுக்கு செல்வதற்கு முன்னால் ஹஜ்ஜை நியத்து செய்தவர்கள், ஹஜ்ஜுக்காக புறப்பட இருக்கிறவர்கள் ஆரம்ப கட்டமாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில குறிப்புகளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நடந்த அப்துல் லத்தீப் ஆலிம் ஷா அவர்கள் வந்து ஹஜ்ஜினுடைய விளக்க உரை நிகழ்த்திவிட்டு சென்றார்கள். அதிலேயும் ஆரம்பமாக இந்த விஷயங்களை நான் கூறியிருந்தேன். இருந்தாலும் நினைவூட்டுவதற்காக வேண்டி ஹஜ்ஜை நியத்து செய்தவர்கள் தொடக்கமாக சில காரியங்களை செய்ய வேண்டும். அது என்னவென்பதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த விஷயங்களை நாம் செய்து வருவோமேயானால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜினுடைய பயணத்தை லேசாக்குவதோடு அவனுக்கு பொருத்தமான முறையிலே ஹஜ் உம்ராவை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நல்லுவான். அல்லாஹ் தஆலா அதற்குரிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. பொதுவாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜிலே முழங்கப்படுகிற முழக்கம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த முழக்கம் இருக்கிறது, இது ஒரு ஏகத்துவ முழக்கம். அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது ஏகத்துவம். அல்லாஹுக்கு மிக 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 விருப்பமானது ஏகத்துவம். ஷைத்தானுக்கு அறவே பிடிக்காததும் ஏகத்துவம். ஷைத்தானுக்கு அறவே பிடிக்காததும் ஏகத்துவம். அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தது ஏகத்துவம். எனவேதான் ஒரு மனிதன் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தல்பியாவை ஒரு மனிதன் சொல்லும் போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அவனோடு சேர்ந்து தல்பியா சொல்கிறது. அவனது வலப்பக்கத்தில் உள்ள படைப்புகள், அவனுக்கு இடப்புறத்தில் உள்ளவைகள், மரங்கள், செடி கொடிகள், பாறைகள், மலைகள், எல்லா படைப்புகளும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று ஒரு முஸ்லிமோடு சேர்ந்து தல்பியா சொல்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த ஏகத்துவ முழக்கங்கள் உலகம் முழுவதிலிருந்தும் கேட்கக்கூடிய அந்த புனிதமான மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த புனிதமான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கிருந்து நம்முடைய ஊரிலிருந்து ஹாஜிகள் செல்லவிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு துஆ செய்தவர்களாக ஒரு சில விஷயங்களை அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். ஹஜ் என்பது பொதுவாக எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது தூய்மையான முறையிலே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தூய்மையானவன். தூய்மையானவற்றைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தூய்மையானவனாக இருக்கிறான். தூய்மையானவற்றையே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த வகையிலே ஒரு மனிதன் தர்மம் செய்ய வேண்டுமானால் தூய்மையான பொருள், ஹலாலான பொருளில் இருந்து தர்மம் செய்தால்தான் அல்லாஹ் அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்வான். அதே போல ஹஜ் என்பது ஒரு வணக்கம். இந்த ஹஜ் செய்வதற்கு ஒரு மனிதர் நாடுகிறார் என்று சொன்னால் அவருடைய வருமானமும் ஹஜ்ஜுக்காக அவர் செலவழிக்கிற பணமும் முழுக்க முழுக்க ஹலாலாக இருக்க வேண்டும், முழுக்க முழுக்க தூய்மையானதாக இருக்க வேண்டும். பெரியார்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஹராமான வருமானத்திலிருந்து, ஹராமான வருவாயிலிருந்து ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்வானேயானால் அந்த மனிதன் தல்பியா சொல்லும் போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்
என்று ஹராமான வருமானத்திலிருந்து ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது அவன் தல்பியா சொல்லும் போது அவனை பார்த்து வானவர்கள் சொல்வார்களாம், லா லப்பைக் வலா சாதைக், உன்னுடைய லப்பைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, உன்னுடைய வருகையும் நல்வரவாக ஆகாது என்று சொல்கிறார்களாம். ஹராமான வருமானத்திலிருந்து எந்த மனிதன் ஹஜ் உம்ராவுக்கு செல்கிறானோ அவன் தல்பியா சொல்கிற போது மலக்குகள் திருப்பி அவனை பார்த்து சொல்கிறார்கள், லா லப்பைக் வலா சாதைக், உன்னுடைய லப்பைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, உன்னுடைய வரவும் நல்ல வரவல்ல என்று அந்த மனிதன் சொல்ல சொல்ல திருப்பி பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களாம். ஆக நம்முடைய பொருள் இருக்கிறதே முழுக்க முழுக்க ஹலாலானதாக இருக்க வேண்டும். ஹலாலான பொருளிலே செய்யப்படுகிற வணக்கத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அந்த வகையிலே ஹஜ்ஜுக்கு செல்கிறவர்களும் தங்களுடைய பொருள், அவர்கள் ஹஜ்ஜுக்கு எந்த பணத்தை செலவு செய்கிறார்களோ அது முழுக்க முழுக்க ஹலாலானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர இல்லை என்றால் அந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. ஹஜ்ஜை நாடியவர்கள் யார் ஹஜ்ஜு செய்ய நினைத்து விட்டார்களோ அவர்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் தஸ்ஹீஹுன் நிய்யத், தங்களுடைய நிய்யத்தை சரி செய்து கொள்வது. அதாவது நாம் ஹஜ்ஜுக்கு செல்வது பெயருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, அல்லது சம்பாதிப்பதற்காக வருமானத்திற்காக அல்ல, அல்லது ஒரு சுற்றுலாவை போன்று ஒரு டூர் செல்வதற்காக வேண்டிய அல்ல. நாம் ஹஜ்ஜுக்கு செல்வது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக என்று தங்களுடைய நிய்யத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிய்யத்து சரியில்லை என்று சொன்னால் எந்த ஒரு வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஹஜ்ஜை நாடியவர்கள் முதலில் சரி செய்ய வேண்டியது நம்முடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்தி நாம் ஹஜ்ஜுக்கு செல்வது நம்முடைய பெயருக்கு முன்னால் அல்ஹாஜ் என்று போடப்படும் என்றோ அல்லது ஹாஜி என்று போடப்படும் என்பதற்காக அல்ல, பெயர் புகழுக்காக இல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஹஜ் செய்ய வேண்டும். இது நம்முடைய எண்ணத்தை தூய்மையாக்கிக் கொள்வது. ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், இங்கே சகோதரர்கள் மன்னிக்க வேண்டும், நீங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும், பார்க்கிறோம் இன்றைக்கு நம்மிலே ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்கள் அவர்களுடைய பெயர்களுக்கு முன்னால் அல்ஹாஜ் என்று போட தவறினால் அதற்காக கோபப்படுகிற சிலரை நாம் பார்க்கிறோம். சில நபர்கள் நேரடியாக வந்தே சொல்கிறார்கள், நான் 2 ஹஜ் செய்திருக்கிறேனே, என்னுடைய பெயருக்கு முன்னால் அல்ஹாஜ் போடவில்லையே. பலரும் அப்படி சொல்ல நாம் கேள்விப்படுகிறோம். இது உண்மையிலுமே அவர் ஹஜ் செய்கிற பொழுது நல்ல நியத்திலே செய்திருந்தால் இப்படி பேச மாட்டார். அவர் ஹஜ் செய்கிற போது இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, இது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்ற எண்ணத்திலே செய்திருந்தால் அவருடைய பெயருக்கு முன்னால் ஹாஜி என்று போடாததை ஒரு குறையாக அவர் கருதி இருக்கவே மாட்டார். ஏனென்று சொன்னால் இவர் ஹாஜி என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பது கிடையாது. இவருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டிருப்பது அல்லாஹுக்கு தெரிந்தால் போதுமானது, மக்களுக்கு இவர் ஹாஜியார் என்று தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே முதலிலே நாம் சரி செய்ய வேண்டியது இந்த ஹஜ் தான். ஹஜ்ஜுடைய நியத்தை தான் நாம முதல்ல சரி செய்யணும். மற்ற வணக்கங்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஹஜ் என்பது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வணக்கம். ஹஜ்ஜில் இருக்கிற மனநிறைவும் ஹஜ்ஜில் இருக்கிற சந்தோஷமும் வேறு எந்த வணக்கத்திலும் பார்க்க முடியாது. எனவேதான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களிடத்திலே ஒரு வகையான சந்தோஷம் இருப்பதை நாம் பார்க்கலாம். யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்களிடத்திலே ஒரு வகையான சந்தோஷம் இருப்பதை பார்க்கலாம். ஹஜ்ஜை நியத்து செய்த உடனேயே நாம் எப்பொழுது செல்வோம், எப்பொழுது நமக்கு தேதி அறிவிக்கப்படும், நாம் காபத்துல்லாவை எப்போது பார்ப்போம் என்கிற அந்த ஆர்வம், அந்த உணர்வுகள் ஹாஜிகளிடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக ஹஜ் என்பது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வணக்கம். இது இந்த வணக்கத்திலே பெறப்படுகிற சந்தோஷம் வேறு எந்த வணக்கத்திலும் கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே இந்த ஹஜ் என்ற வணக்கத்திலே நாம் பொருளை செலவு செய்வதோடு நம்முடைய உடல் சிரமங்கள், மன கஷ்டங்கள், பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே ஹஜ்ஜை செய்கிறோம். எனவே இந்த ஹஜ் முறையாக நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே ஹஜ்ஜை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். ஹஜ் உம்ரா என்றால் என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன, அதை நிறைவேற்றக்கூடிய முறைகள் என்ன. எனவே இவ்வளவு பணம் செலவழித்து பல சிரமங்களுக்கு மத்தியிலே ஹஜ்ஜை செய்வதற்காக நாம் செல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஹஜ்ஜினுடைய சட்டங்கள் தெரியாமல் போய்விடுமானால் நம்முடைய ஹஜ்ஜே பாழாகி விடுகிறது. எனவேதான் இந்த ஹஜ்ஜை செய்வதற்கு முன்னால் அதனுடைய ஒரு சில சட்டங்கள், அதை பற்றிய அறிவை நாம் வளர்த்துக் கொள்வது, தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவே ஹஜ் உம்ராவுடைய சுருக்கமான சட்டங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும்படி இங்கே சொல்லப்படும். அதை ஞாபகம் வைத்துக் கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆரம்பமாக பிரயாணத்தினுடைய ஒரு சில ஒழுக்கங்கள், இதையும் நாம் அன்றைய தினத்திலே சொல்லியிருந்தோம். பிரயாணத்திற்கென சில ஒழுக்கங்கள் நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது. இது ஹஜ்ஜுடைய பிரயாணத்திற்கென்று அல்ல, பொதுவாக எந்த பிரயாணமாக இருந்தாலும் சரி. நமது ஊர் வாசிகள் எல்லோருமே வெளியூரிலே வியாபாரத்திற்காக செல்லக்கூடியவர்கள்.
இந்த ஒழுக்கங்களை ஹஜ்ஜுடைய பிரயாணத்திற்கு மட்டுமல்ல, இதை பொதுவாக நாம் எங்கு பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் சரி, இப்போது சொல்லப்படவிருக்கிற ஒழுக்கங்களை கடைபிடித்தால் நம்முடைய பிரயாணம் மிக லேசாகும், பயணத்தினுடைய ஆபத்துகளில் இருந்து நாம் பாதுகாக்கப்படலாம். அந்த வகையிலே பயணத்தினுடைய முதல் ஒழுக்கம் என்ன ஒன்று சொன்னால், பயண தொழுகை 2 ரக்காத்துகள் தொழுவது. எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஊருக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, பயண தொழுகை 2 ரக்காத்துகள் தொழுவது. அதிலே முதல் ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 2 சூராவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான சூரா. குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூராவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான சூரா. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸிலே வருகிறது, ஒரு சஹாபியை தளபதியாக ஆக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒரு இடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த தளபதியாக நியமிக்கப்பட்ட சஹாபி அவர்களுக்கு தொலை வைக்கும் போது எத்தனை நாட்கள் அங்கே தங்கியிருந்தார்களோ அத்தனை நாட்களுமே அவர் தொழுகையிலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூறாவை தவிர எதையுமே ஓதவில்லை, இதை மட்டுமே ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த பயணம் முடிந்து திரும்பி வந்தபோது சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாரிடத்திலே அந்த அமீரை பற்றி, அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட தலைவரை பற்றி புகார் செய்யறாங்க. இவர் பயணத்திலே தங்கியிருந்த நாட்கள் முழுவதுமே இந்த 2 சூறாவை தான் திரும்ப திரும்ப ஓதுனாங்க, வேற எதையுமே ஓதல அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அழைத்து கேட்டாங்க, என்ன மக்கள் உங்களை பற்றி இப்படி சொல்கிறார்களே, நீங்கள் பயணத்தில் இருந்த அத்தனை நாட்களிலும் இமாமாக தொலை வைத்த போது குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூறாவை மட்டுமே ஓதினீர்களாமே, வேறு சூறாவே ஓதவில்லையாமே என்று சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்துல கேட்கிறாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த 2 சூறாவும் ரொம்ப ரொம்ப விருப்பமானதாக இருக்கிறது, இந்த 2 சூறாவும் எனக்கு மிக பிரியமானவையாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த தோழரை பார்த்து, தோழரை, நீங்கள் எப்படி இந்த சூறாவை விரும்புகிறீர்களோ அதே போல அல்லாஹ்வும் விரும்புகிறான். எனவே இந்த சூறாவை நீங்கள் விரும்புவதால் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான், இந்த சூறாவை நீங்கள் விரும்புவதால் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க. ஆக குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூறாவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சூரா. பொதுவாக எந்த சுன்னத்தான தொழுகையா இருந்தாலும் சரி, இந்த 2 சூரா ஓதுறது ரொம்ப சிறப்பு. நஃபில் தொழுகைகள், பயண தொழுகை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 2 சூறாக்களை ஓதுறது மிகவும் சிறப்பு. அந்த வகையிலே இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்தை நாடக்கூடிய நாம் பயணத்திற்கு முன்னால் பயண தொழுகை 2 ரக்காத் தொழணும். முதல் ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி தொழ வேண்டும். இந்த பயண தொழுகை தொழுவதனால் என்ன சிறப்புன்னு சொன்னா, ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பயணத்திற்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு பயணம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த பயணத்திலிருந்து திரும்பி வரை அவரது குடும்பத்தாருக்கு அல்லாஹ் பாதுகாவலனாக ஆகிவிடுகிறான். நாம் நம்முடைய குடும்பத்தாரை விட்டுட்டு போறோம், மனிதர்களில் நாம் யாரை பொறுப்பாக ஆக்கிவிட்டு போனாலும் சரி, அந்த மனிதர் எப்படி இருப்பார் என்று சொல்ல முடியாது, அவர் ஹயாத்தாக இருப்பாரா இல்லையா என்பது கூட சொல்ல முடியாது, அவருக்கு என்ன நிலைகள் ஏற்படும் என்றும் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் பயணத்திற்கு புறப்படுவதற்கு முன்னால் பயணத்துலகை 2 ரக்காத் தொழுதுவிட்டு கிளம்பினால் அவர் பயணத்திலிருந்து திரும்பி வரும் வரை அவருக்கு பாதுகாவலனாக அல்லாஹை விடுகிறான். அப்ப அல்லாஹை விட சிறந்த பாதுகாவலன் யார் இருக்க முடியும்? எனவே நம்முடைய குடும்பத்தினருடைய பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் எந்த பயணத்திற்கு செல்வதாக இருந்தாலும் அந்த பயணத்திற்கு முன்னால் பயணத்துலகை 2 ரக்காத் தொழ வேண்டும். பயணத்துலகை முடித்துவிட்டு ஆயத்துல் குர்சி, லிஈலாஃபி குரைஷ், இந்த 2 சூறாக்களையும் ஓத வேண்டும். ஆயத்துல் குர்சி பெரும்பாலானவர்களுக்கு தெரியும், எல்லோருக்குமே தெரிந்தது. பயணத்துலகை முடிந்த உடனே 2 ரக்காத் தொழுது முடித்த உடனேயே ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சூரா லிஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹலத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், இந்த ஒரு சின்ன சூரா, இந்த சூரா ஓதிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா ஆயத்துல் குர்சி எல்லா ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கக்கூடியது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஆயத்துல் குர்சி அதிகமா ஓதுகிறானோ அந்த அளவுக்கு ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கப்படுகிறான். லிஈலாஃபி குரைஷிங்கிற சூராவுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, அது அல்லாஹ் தஆலா குரைஷிகளுக்கு பயணத்தை லேசாக்கியதற்காக வேண்டி அந்த சூராவை இறக்கி வைத்தான். குரைஷிகள் வருடத்திலே 2 முறை பயணம் செய்வார்கள். அந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எளிதாக்கினான். அதை பற்றி இந்த சூரால சொல்றான். எனவே பயணத்துல பொதுவா இந்த சூரா ஓதுனா பயணங்கள் லேசாகும். நம்முடைய உலமாக்கள் அனுபவத்தில் சொல்றாங்க, நாம் வாகனத்திற்கு காத்திருக்கும் போது, வாகனத்திற்காக நின்று கொண்டிருக்கும் போது இந்த சூறாவையும் ஸலவாத்தையும் ஓதினால் சீக்கிரமாக வாகனம் வரும். சில நேரங்கள்ல நாம பஸ்ஸுக்காக காத்து நிற்போம், ரொம்ப நேரம் ஆகியும் கூட பஸ் வராது. இப்ப அனுபவத்துல உலமாக்கள் சொல்றாங்க,
அப்படி வாகனத்திற்காக காத்து நிற்கிற நேரங்களில் லிஈலாஃபி குரைஷ் சூராவையும் ஸலவாத்தையும் ஓதிக்கொண்டால் சீக்கிரமாக பயணம் போய் சேர்ந்தரலாம். நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாகனமும் வந்துவிடும். ஆக பயணத்தொழுகை ஆரம்பமாக ஸலாத்து ஸஃபர் 2 ரக்அத் தொழுதுவிட்டு பிறகு ஆயத்துல் குர்சி லிஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் இதை ஓதிக்கொள்ள வேண்டும். இது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் குறிப்பிடுத்துக் கொண்டால் சற்று நன்றதாக இருக்கும். காரணம் பல விஷயங்கள் கேட்க போறதுனால முடிகிற தருவாயில மறந்து விடலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் மனசுல ஞாபகமாக வைத்துக் கொண்டால் நல்லது. ஆக இந்த 2 சூறாக்களையும் பயணத்திற்கு பிறகு ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஹஜ்ஜி பயணத்திற்கு செல்வதற்கு முன்னால் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுக்கு நாம் பழக்க வழக்கங்களிலே சில துரோகங்கள் செய்திருக்கலாம் அல்லது அவர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கலாம். எனவே இந்த பயணம் புறப்படுவதற்கு முன்பாக நாம் யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தாலோ அல்லது கஷ்டப்படுத்தி இருந்தாலோ அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உறவினர்கள் நண்பர்களுடைய துவா அவசியம். எனவே அவர்களுடைய துவாவை பெறுவதற்காக வேண்டி நாம் அவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய மனம் புண்படும்படி பேசியிருப்போமே ஆனால் அதற்காக அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு கேட்பு என்பது ஒரு சடங்காக இடக்கூடாது. இன்னைக்கு சாதாரணமா கடிதத்தின் மூலமாக நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சா மன்னிச்சிருங்க அப்படி இது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக ஆக்கக்கூடாது. மன்னிப்பு கேட்கிறது என்பது அது உளப்பூர்வமாக இருக்கணும். எனவே உண்மையிலுமே நாம அவங்களுடைய கையை பிடித்துக் கொண்டு நான் உங்களுடைய மனசு புண்படி நடந்திருந்தேன்னு சொன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உளப்பூர்வமாக அவர்களிடத்துல சொல்லணும். அப்படி சொல்றதன் மூலமாக நம்முடைய பயணத்தை அல்லாஹ்தாலா லேசாக்குறான். நம்முடைய பயணத்தை லேசாக்குறான். பொதுவாக பயணம் செய்கிற பொழுது உறவை துண்டித்தவர்களாக பயணம் செய்யக்கூடாது. பயணம் செய்கிற போது உறவை துண்டித்தவர்களாக பயணம் செய்யக்கூடாது. உறவை துண்டிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சபையில் உறவை துண்டித்த ஒரு மனிதன் இருப்பானேயானால் அந்த சபையிலே அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவதில்லை. ஒரு சபையில் உறவுகளை துண்டித்த மனிதன் இருப்பானேயானால் அந்த சபையிலே அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவதில்லை. இப்ப அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவதற்கு தடையாக இருப்பது உறவுகளை முறிப்பது, உறவுகளை துண்டிப்பது. எனவே உறவுகளை துண்டித்த மனிதன் ஒரு சபையில் இருந்தால் அந்த சபையில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப எனவே பயணத்திலே புறப்படுவதற்கு முன்னால் உறவுகளை முறித்தவண்ணமாக புறப்படக்கூடாது. இது எல்லா பயணத்துக்கும் பொருந்தும். அதிலே குறிப்பாக ஹஜ்ஜினுடைய பயணத்திற்கு முன்னால நாம் யாரோடு நமக்கு விரோதம் இருந்தாலும் சரி அல்லது உறவு முறிந்திருந்தாலும் சரி அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டு அவர்களை திருப்திப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் நம்மை ஒதுக்கி வெறுத்தாலும் சரி, நம்முடைய உறவினர்கள் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் சரி, நாம் அவர்கள்ட்ட போய் சலாம் சொல்லி அவங்கள்ட்ட நலம் விசாரித்து விட்டு நான் இந்த ஹஜ்ஜுக்காக பயணம் செல்கிறேன், என்னுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் என்னுடைய பயணம் எளிதாகுவதற்கும் நீங்கள் துவா செய்யுங்கள். இதை செய்வது நம்முடைய கடமை. அதற்கு மேல் அவர்கள் நம்மிடத்திலே பேச மாட்டேன் என்கிறார்கள் அல்லது நம்முடைய உறவை தொடரவில்லை என்று விரும்புகிறார் என்று சொன்னால் நாம் பொறுப்பாக முடியாது. நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால் யார் நம்மோடு பகைமையா இருக்கிறாங்களோ நாம் அவங்கள்ட்ட போய் உறவு புதுப்பித்துக் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, உங்களுடைய உறவினர்கள் உங்களை வெறுத்தாலும் நீங்கள் அவர்களோடு அரவணைந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்திற்காக புறப்படுகிறவர்கள் தயவு செய்து உறவுகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் இருக்குமையானால் அவர்களை சந்தித்து சமாதானமாகி அவர்களிடத்தில் துவா செய்யும்படி நாம் அவர்களுக்காக துவா செய்துவிட்டு அவர்களுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே இந்த பயணத்தை தொடர்ந்தோம் என்று சொன்னால் அது மிக சிறப்பானதாகவும் இந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படும், பயணமும் லேசாகும். ஆக இது நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்களிலே இரண்டாவது. அதே போல நான் ஆரம்பத்திலே அன்றைக்கும் சொல்லியிருந்தேன், இந்த பயணத்தை நியத்து செய்தது முதல் எப்போது நாம் ஹஜ்ஜுக்காக பயணம் செய்யலாம் என்று நினைத்தோமோ அந்த நிமிடம் முதலே அதிகமாக தர்மங்கள் செய்ய வேண்டும், அதிகமாக சதகாக்கள் செய்ய வேண்டும். எனவே ஹாஜிகள் பயணத்திற்கான நாட்கள் நெருங்கிவிட்டது. இந்த பயண நாட்கள் நெருங்கி இருக்கிற இந்த தருணத்திலே எவ்வளவு அதிகமாக தர்மங்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தர்மங்கள் செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் தர்மம் செய்வதனால் 3 பிரயோஜனங்கள் இருப்பதாக சொன்னேன். பயணத்திற்கு முன்னால் தர்மம் செய்வதால் 3 பயன்கள் கிடைக்கிறது. முதலாவது பயணம் லேசாகிறது. பயணம் லேசாகிறது என்பது பெரிய பாக்கியம். பயணம் லேசாகுவது என்பது மிகப்பெரிய பாக்கியம். நாம் நினைக்க கூடாது நாம் விமானத்துல போறோம், விமானத்துல என்ன சிரமம் இருக்க போகிறது என்று கருதக்கூடாது. நான் அன்றைக்கு கூட சொன்னேன், கடந்த ஆண்டில கூட எங்களுடைய அல்லமானத்தில் நாங்கள் சென்றிருந்தோம். எங்களுக்கு முன்னால் செல்ல வேண்டிய ஒரு விமானத்தில் செல்ல வேண்டியவர்கள் எங்களுக்கு பின்னால் 2 நாட்களுக்கு பின்னால் வந்தார்கள். அவர்கள் பஹ்ரைனிலே தவித்து ரியாத் ஏர்போர்ட்டிலே வந்து கஷ்டப்பட்டு 2 நாட்களுக்கு பின்னால் மக்கா வந்து சேர்ந்தார்கள். ஆக விமானத்துல பறக்க போறோம், ஒரு 5 மணி நேரத்துல மக்கா போய் சேர்ந்துடலாம், என்ன பயண கஷ்டம் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால்
எப்பேற்பட்ட விமானத்திலும் கோளாறு ஏற்படுத்தி நம்முடைய பயணம் சிரமமாக ஆயிரலாம். எனவே இந்த பயணம் லேசாகுவதற்காக நாம் அதிகமா சதகா செய்யணும். சதகாவுடைய முதல் பலன் நம்முடைய பயணங்கள் லேசாகும். இரண்டாவது, பயணத்தில் ஏற்படுகிற ஆபத்துகள் விபத்துகளில் இருந்து தவிர்க்கப்படும். பயணங்கள்ல எத்தனையோ ஆபத்துகள் ஏற்படுது பார்க்கிறோம், எத்தனையோ விபத்துகள். தினசரி நாம பத்திரிகை திறந்தோம்னு சொன்னா எத்தனை கார் லாரி மோதுகிறது, எத்தனை வாகனங்கள் மோதுவதை நாம் பார்க்கிறோம். சதகா செய்து விட்டு பயணம் செய்தால் அல்லாஹுடைய நாட்டத்தோடு எந்த விபத்தும் நடக்காது. இது எல்லா பயணங்களுக்கும் நாம் எடுத்துக்கொள்ளணும். எந்த ஒரு பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய சதகா செய்யுங்க. அல்லாஹ்தாலா அந்த பயணத்தில் ஆபத்து ஏற்படாம பாதுகாப்பான். அதுல குறிப்பா ஹஜ்ஜினுடைய பயணத்தை நாடியவர்கள் அதிகமா தர்மம் செய்யுங்க. இது பயணத்தில் ஏற்படுகிற விபத்துகளை தவிர்க்கக்கூடியது. சதகா செய்வதனால் கிடைக்கிற மூன்றாவது பலன், நாம் இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்திற்கு முன்னால் சதகா செய்வதால் கிடைக்க போகிற மூன்றாவது பலன் என்னன்னு சொன்னா, நாம எந்த பூமிக்கு செல்கிறோமோ அந்த பூமியினுடைய கால சூழ்நிலைகள், அங்குள்ள தட்பவெப்ப நிலை நமது நாட்டை கொண்டு இருக்காது. எனவே அங்குள்ள சீதோஷண நிலையும் கால சூழ்நிலையும் நமக்கு ஒத்து வரணும். நாம இங்க அதிகமா தர்மம் செய்தோம்னு சொன்னா அல்லாஹ்தாலா அந்த பூமியினுடைய தட்பவெப்ப நிலைகள், அங்க இருக்கக்கூடிய வெயில் குளிர், இவை அனைத்தையுமே அல்லாஹ் நமக்கு சாதகமாக ஆக்கி நம்முடைய உடலுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். எனவே இந்த மூன்று பிரயோஜனங்கள் தர்மம் செய்வதால் ஏற்படுகிறது. எனவே இந்த ஹஜ்ஜினுடைய பிரயாணத்தை நாடிய மக்கள் இப்பொழுதிலிருந்தே அதிகமாக தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்யறதுன்னு சொன்னா நிறைய கொடுக்கணும், 100 200 கொடுக்கணுங்கிற தேவையில்லை. வசதி உள்ளவர்கள் அப்படி கொடுக்கலாம். வசதி இல்லாதவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை கூட தர்மம் செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை முனாஃபிக்குகள் கேலி கிண்டல் பண்ணாங்க, கேலி கிண்டல் செஞ்சாங்க. பாரு, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்யறாருன்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா அப்படி கிண்டல் செய்யக்கூடிய முனாஃபிக்குகளை கண்டித்து குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கினான். ஒரு பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்த அந்த சஹாபி சில முனாஃபிக்குகள் கேலி செய்தார்கள். அப்படி கேலி செய்தவர்களை கண்டித்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கினான். அப்போ ஒரு பேரிச்சம்பழம் கூட தர்மம் செய்யலாம், அது தவறல்ல. அவரவருடைய வசதி, அவரவருடைய சக்திக்கு ஏற்ப சிறிய தர்மமா இருந்தாலும் அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான், அளவை பார்ப்பதில்லை. அல்லாஹ் அளவுகளை பார்ப்பதில்லை, உள்ளத்தை பார்க்கிறான். எனவே தர்மம் செய்யணும்னு சொன்ன உடனே சில நேரங்களில் நடுத்தரமான மக்கள் அவங்க ஹஜ்ஜுக்கு போறதே சிரமத்துல போவாங்க, நாங்க எப்படி தர்மம் செய்யறது என்று யோசிக்க வேண்டியதல்ல. மிக சிறிய தர்மங்கள் கூட எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு செய்யுங்க. இந்த மூன்று பிரயோஜனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக, பிரயாணம் வீட்டிலிருந்து நாம் புறப்படும் போது வீட்டு வாசலில் நின்று கொண்டு இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் இந்த சூராவை வீட்டு வாசலில் நின்று கொண்டு ஓதிக்கொள்வது விரும்பத்தக்கது. வீட்டு வாசலில் நின்று கொண்டு நாம் வீட்டிலிருந்து புறப்படும் போது வீட்டு வாசலில் நின்று கொண்டு இந்த சூறாவை ஓதிக்கொள்வது நல்லது. இந்த இன்ன அன்ஸல்னா சூறாவை ஓதுவதனால் நம்முடைய பயணம் லேசாகுவதோடு அல்லாஹ் சலாமத்தாக நம்மை தாயகத்திற்கு நம்முடைய வீட்டிற்கு அல்லாஹ் தஆலா ஆபத்தில்லாமல் எந்த விதமான நோயினுடைய இல்லாமல் அல்லாஹ் சலாமத்தாக நம்மை திருப்புகிறான். இது ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல, எந்த பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, நாம் புறப்படுவதற்கு முன்னால் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இந்த இன்ன அன்ஸல்னா சூரா ஓதிக்கொண்டோமே ஆனால் அல்லாஹ் தஆலா ஆபத்துகளை விட்டு பாதுகாக்கிறான். திரும்ப அல்லாஹ் தஆலா நம்மை சலாமத்தாக கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆக இதை ஹஜ்ஜினுடைய பயணத்தில் செல்லக்கூடிய மக்கள் இப்போது நாம் சொன்ன இந்த விஷயங்களை நினைவில் வைத்துக் கொண்டு வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை நினைவித்துக் கொண்டு அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இனி அடுத்தது, இந்த ஹஜ்ஜினுடைய பயணத்தில் செல்லக்கூடியவர்கள், ஹஜ் உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்கள், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அதுல சொல்றாங்க, இந்த ஹஜ் பயணத்திற்காக செல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப நிறைய பணத்தை எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்றாங்க. நிறைய பணம் எடுத்துக்கொள்ளட்டும், தேவையான அளவை விட அதிகமாக எடுத்துக்கொள்ளட்டும் சொல்றாங்க. எல்லாருக்கும் சந்தேகம், எதுக்காக பணத்தை எதுக்காக அதிகமாக கொண்டு போறது? அங்கிருந்து நிறைய சாமான்களை வாங்கி வருவதற்காக அல்ல. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய தேவைக்கு அதிகமாக பணத்தை எடுத்துக்கொள்ளட்டும். எதற்காகன்னு சொன்னா, ஹரமையில தர்மம் செய்வது மிக சிறப்பு. மக்காவிலும் மதீனாவிலும் தங்கியிருக்கிற காலத்திலே அங்குள்ள ஏழைகள், அங்குள்ள புகராக்களுக்கு தர்மம் செய்வது மிக மிக சிறப்பு. ஏன்னு சொன்னா, ஹரம்ல மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி தொழுவது மட்டுமல்ல, அங்கே செய்யப்படுகிற ஒவ்வொரு வணக்கத்திற்குமே 1,00,000 நன்மை. குர்ஆன் ஓதினால் 1,00,000 நன்மை, சதகா செய்தால் 1,00,000 நன்மை, நோன்பு வைத்தால் 1,00,000 நன்மை. தொழுகைக்கு மட்டும் கிடையாது,
மக்காவிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு வணக்கத்திற்குமே 1,00,000 நன்மை கிடைக்கிறது. எனவே இங்க நாம 1 ரூபா தர்மம் செய்யறதுக்கும் மக்கத்துல் முக்கர்ரமா சென்று 1 ரூபா தர்மம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய தேவைக்கு அதிகமாக பணத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அது எதற்காக சொன்னா சாமான்கள் பொருட்கள் வாங்குவதற்காக அல்ல, தர்மம் செய்வதற்காக. எனவே இங்க தர்மம் செய்யறது மட்டும் இல்லாம நாம இன்ஷா அல்லாஹ் மக்கா சென்ற பிறகும் கூட தினமும் நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அங்கே ஹரமை சுற்றி இருக்கிற ஏழைகள் இருப்பாங்க, ஃபுக்ராக்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு தர்மம் செய்யணும். இப்படி தேவைக்கு அதிகமாக பணத்தை எடுத்துக்கொள்ளட்டும். இது மிக சிறந்தது என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. யாசகம் கேட்கிறதையோ கொடுக்கிறதையோ தடுக்கிறாங்க. ஆனா பள்ளியை விட்டு வெளியே வந்தா ஃபுக்ராக்கள் நிற்பாங்க, நம்முடைய ஹோட்டலுக்கு முன்னாடி நிற்பாங்க, அவங்களுக்கு தர்மம் செய்யலாம் சொல்லி இருக்கிறான். நிறைய பணம் எடுத்துக்கொள்ளட்டும், ஏன்னா அங்க தர்மம் செய்யறதுக்கு தனி சிறப்பு இருக்கிறதுனால அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட கொடுக்கலாம். அங்க இருங்க, நமக்கு தெரிஞ்சவங்களை யாராவது கஷ்டப்படக்கூடியவங்க, ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள கூட ஏழைகள் இருக்கலாம், அவர்களுக்கே கூட கொடுக்கலாம். சராக மொத்தத்தில் அங்க தர்மம் செய்வது மிக சிறந்த ஒரு வணக்கமாக இருக்கிற காரணத்தினால் அங்கே தர்மம் செய்வதற்காக வேண்டி ஏராளமாக எடுத்து செல்வது அவசியமாகும். இனி அடுத்ததாக நாம் ஹஜ் உம்ராவுடைய கிரியைகள், ஹஜ் உம்ராவுடைய கிரியைகளை பற்றிய விளக்கத்திற்கு வருவோம். பொதுவாக ஹஜ்ஜை 3 முறைகளிலே நிறைவேற்றலாம். அந்த 3 முறைகளையும் நாம் தெரிய வேண்டிய அவசியம் அல்ல. காரணம், இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய முறை ஒன்றுதான், ஹஜ்ஜ தமத்து என்று ஒரு முறை. இந்த முறைப்படிதான் இன்றைக்கு நாம் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய, தமிழகத்திலிருந்து செல்லக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த முறையில தான் நாம ஹஜ் செய்யறோமே தவிர இன்னொரு 2 முறை இருக்கிறது. அந்த முறையில நாம் யாரும் ஹஜ் செய்வது கிடையாது. காரணம், அது கொஞ்சம் கஷ்டமான முறை. ஹஜ்ஜினுடைய முறைகளிலே அது ஒரு கஷ்டமான முறை. என்னன்னா ஹஜ் இஃப்ராத் என்று ஒரு வகை இருக்கிறது. ஹஜ் இஃப்ராத் என்று சொன்னால், ஒரு மனிதர் சென்னையிலிருந்து கிளம்பும் போது, சென்னையிலிருந்து 3ஆம் தேதி புறப்படுறாருன்னு சொன்னா, சென்னையிலிருந்து கிளம்பும் போது நான் ஹஜ்ஜை நாடி இஹ்ராம் கட்டுகிறேன், ஹஜ்ஜை நாடி நான் இஹ்ராம் கட்டுகிறேன் என்று ஹஜ்ஜை மட்டும் நியத்து செய்து விட்டு புறப்படுவது. இப்படி ஹஜ்ஜை நாடி அவர் புறப்பட்டுட்டாருன்னு சொன்னா துல்ஹஜ் 10 வரைக்கும் அவர் இஹ்ராம்ல தான் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 27 நாட்கள் அவர் ஹஜ்ஜினுடைய இஹ்ராம்ல தான் இருக்கணும். இஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட, இஹ்ராம்ல விளக்கப்பட்ட எதையுமே அவர் செய்யக்கூடாது. இது ரொம்ப கஷ்டமான, சிரமமான ஹஜ்ஜினுடைய முறை. அதனால இந்த முறையில இன்னைக்கு யாரும் நாம செய்யறது கிடையாது. அதே போல இன்னொரு முறை இருக்கிறது, ஹஜ் கிரான் என்று சொல்வார்கள். அது ஹஜ் உம்ரா 2க்கும் சேர்த்து இஹ்ராம் கட்டுவது. சென்னையிலிருந்து கிளம்பும் போது ஹஜ் உம்ரா 2ஐயும் சேர்த்து இஹ்ராம் கட்டுவதற்கு கிரான் என்று சொல்வார்கள். நாம் அந்த முறையில் இன்னைக்கு ஹஜ் செய்வது கிடையாது. நாம செய்யக்கூடிய முறை என்னன்னு சொன்னா தமத்துவ முறையிலான ஹஜ். எனவே இந்த தமத்துவ முறையிலான ஹஜ்ஜினுடைய சட்டம் என்ன, அதனுடைய சட்டங்களை பற்றி மட்டும் இங்கே உங்களுக்கு சொல்லப்படுகிறது. தமத்துவ ஹஜ்னா என்ன அப்படின்னு சொன்னா, முதலில் உம்ரா செய்துவிட்டு பிறகு ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. முதல்ல உம்ரா செஞ்சுட்டு பிறகு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டு விட்டு மக்காவில் சில நாட்கள் தங்கிவிட்டு துல்ஹஜ் 7 அல்லது 8 ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவது. இந்த முறைக்கு தான் தமத்துவ முறையிலான ஹஜ் என்று சொல்வார்கள். அந்த முறையில தான் இன்றைக்கு நாம ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற எல்லோருமே இந்த தமத்துவ முறை ஹஜ் தான் நாம செய்ய போறோம். நாம செய்யக்கூடிய முதல் அமல் என்னன்னு சொன்னா உம்ரா. நாம செய்யக்கூடிய, இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடியவர்கள் முதல்ல உம்ரா தான் செய்ய போகிறோம். உம்ராவிலே 2 ஃபரதுகளும் 2 வாஜிபுகளும் இருக்கிறது. உம்ரா என்று சொன்னால் 2 ஃபரது 2 வாஜிப், 2 ஃபரதுகளையும் 2 வாஜிபுகளையும் கொண்டதான் உம்ரா. உம்ராவுடைய 2 ஃபரது என்னன்னு சொன்னா, உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டுவது ஒரு ஃபரது. இரண்டாவது உம்ராவுக்காக தவாஃப் செய்வது. இந்த 2 ஃபரது. உம்ராவுடைய கிரியைகள் மொத்தம் 4. உம்ராவிலே செய்யப்படுகிற, நிறைவேற்றப்படுகிற அமல்கள் 4. அந்த 4லே 2 ஃபரது 2 வாஜிப். உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டுவது ஒரு ஃபரது. இரண்டாவது உம்ராவுக்காக தவாஃப் செய்வது, இது 2வது ஃபரது. உம்ராவுடைய 2 வாஜிபுகள் என்னன்னு சொன்னா, தவாஃபுக்கு பிறகு சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே 7 தடவை ஓடுவது, அதை சை செய்வது என்று சொல்வார்கள். இது ஒரு வாஜிப். சையை முடித்த பிறகு தலைமுடியை மொழிப்பது, மொட்டையடிப்பது அல்லது தலைமுடியை குறைத்துக் கொள்வது, இந்த 2 அமல்களும் வாஜிபாகும். உம்ரா என்று சொன்னாலே 2 ஃபரதுகள் 2 வாஜிபுகளை கொண்ட அமலுக்கு சொல்லப்படும். 2 ஃபரதுகளையும் 2 வாஜிபுகளையும் கொண்ட அமலுக்கு சொல்லப்படும். இந்த 4ஐயும் ஒருவர் செய்து முடித்துட்டார்னு சொன்னா அவர் உம்ராவை முடித்து விட்டார், உம்ராவிலிருந்து விடுபட்டு விட்டார், உம்ராவுடைய இஹ்ராமில் இருந்து விடுபட்டு விட்டார். அந்த முறையில் இப்ப நாம இதுல ஒவ்வொன்றாக வரிசையாக பார்க்கணும். இப்ப நாம சென்னையிலிருந்து புறப்படும் போது உம்ராவை நியத்து செய்து இஹ்ராம் கட்டுவோம்.
சென்னையிலிருந்து புறப்படுகிற நேரத்திலே உம்ராவுக்காக நியத்து செய்து இஹ்ராம் கட்டுவோம். இப்ப இஹ்ராம் கட்டக்கூடிய சுன்னத்தான முறை என்ன? இஹ்ராம் கட்டும் போது என்னென்ன விஷயங்களை நாம் பேண வேண்டும், அதனுடைய சுன்னத்தான முறைகள் என்ன, இதை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். முதல்ல இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னால, இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் உடலில் உள்ள தேவையில்லாத முடிகள், நகங்கள், இவை அனைத்தையும் களைந்து விட வேண்டும். இஹ்ராமுக்கு முன்னால சென்னையில நாம தங்கி இருக்கும் போது நமக்கு என்னைக்கு விமானத்தில் புறப்பட வேண்டி இருக்கிறதோ, இப்போ விமான டயத்துக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னால நம்ம ஏர்போர்ட் போக வேண்டியிருக்கும். அதற்கு முந்தின நாள், அதற்கு முன்னாலேயே உடம்பில் இருக்கிற தேவையில்லாத முடிகள், அதே போல நகங்கள், இவற்றை நாம் களைந்து விட வேண்டும். களைந்து விட்டு இஹ்ராமுக்காக வேண்டி குளிப்பது சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமுக்காக வேண்டி குளித்திருக்கிறார்கள். அவங்க மதீனாவிலிருந்து புறப்பட்டு துல் ஹலைஃபா என்ற இடத்திலே வந்து இஹ்ராம் கட்டினார்கள். இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்திருக்கிறாங்க. அதனால நாம வந்து நாங்க இஹ்ராமுக்கு முன்னால உடம்பில் இருக்கிற இந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் களைந்து விட்டு இஹ்ராமுக்காக வேண்டி குளிக்கிறேன் என்று நியத்து செய்து இஹ்ராமுக்காக குளிக்க வேண்டும். இப்படி குளிப்பது சுன்னத். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தால் அவர்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. பொதுவாக மாதவிடாய் என்பது ஹஜ் உம்ராவில் எதற்குமே அது ஒரு தடை அல்ல. ஹஜ் உம்ராவுடைய எந்த கிரியைகளுக்கும் மாதவிடாய் ஒரு தடை அல்ல. தவாஃப் மட்டும் செய்ய முடியாது, அது அதனுடைய சட்டங்கள் பின்னால் வரும். பெண்கள் வந்து மாதவிடாய் நேரத்தில் தவாஃப் செய்ய முடியாது. இஹ்ராமுக்காக குளித்து விட்டு அவர்களும் உம்ராவை நாடி இஹ்ராம் கட்டலாம். ஆக இஹ்ராமுடைய ஒழுக்கங்களிலே முதலாவது தேவையில்லாதவற்றை களைவது, இரண்டாவது இஹ்ராமுக்காக குளிப்பது, மூன்றாவது இஹ்ராமுடைய 2 ரக்காத்துகள் தொழுவது. இஹ்ராமுக்காக 2 ரக்காத்துகள் தொழுவது, இது சுன்னத்தான 2 ரக்காத்துகள். இந்த 2 ரக்காத்திலும் முதல் ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூறாக்களை ஓதுவது சுன்னத். இங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். ஹஜ்ஜில எங்கெல்லாம் சொல்லணும் என்று சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இந்த 2 சூறாவை தான் ஓதணும். ஹஜ்ஜில எங்கெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த 2 சூறா குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூறாக்களை ஓதுறதான் சுன்னத். ஆக இஹ்ராமுக்காக குளித்து விட்டு இஹ்ராமுடைய 2 ரக்காத்துகள் தொழணும். அந்த இஹ்ராமுடைய 2 ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இஹ்ராமுடைய 2 ரக்காத்துகள் தொழும் போதே நாம் தைக்கப்படாத 2 ஆடைகள், இஹ்ராம் துணி என்று சொல்கிறோமே, அந்த இஹ்ராம் துணியை கட்டிக்கொண்டு அந்த இஹ்ராம் துணியை கொண்டே தலையை மூடிக்கொள்ள வேண்டும். நம்ம நியத்து செய்த பிறகுதான் இஹ்ராம் கட்டியவர்களாக ஆவோம். இதுவரைக்கும் நாம நியத்து செய்யல. இஹ்ராமுக்காக குளித்து விட்டு இஹ்ராமுடைய 2 ரக்காத்துகள் தொழணும். இஹ்ராமுடைய 2 ரக்காத்துகள் தொழும் போது அந்த இஹ்ராம் துணியால் நம்முடைய தலையை மூடிக்கொள்ள வேண்டும். தலையை மூடிக்கொண்டு குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூறாக்களை ஓதி இஹ்ராமுடைய 2 ரக்காத்துகள் தொழணும். இஹ்ராமுடைய 2 ரக்காத்துகள் தொழுது முடித்தவுடன் தலையை அந்த இஹ்ராம் துணியால தலையை மறைச்சிருப்போம், தலையை மூடி இருப்போம். அந்த 2 ரக்காத்துகள் தொழுத உடனேயே அந்த துணியை எடுத்து விட்டாரணும். நம்முடைய ஹனஃபி மذஹபின்படி உம்ராவை நியத்து செய்யறது சுன்னத் எப்ப அப்படின்னு சொன்னா, இஹ்ராமுடைய 2 ரக்காத் தொழுத உடனே தொழுத அதே இடத்துல நியத்து செய்யணும். நம்முடைய ஹனஃபி மذஹபின்படி சுன்னத்தான முறை என்னன்னு சொன்னா, இஹ்ராமுடைய 2 ரக்காத்துகள் நாம எங்க தொழுகிறோமோ தொழுத அதே இடத்துல சலாம் கொடுத்த உடனேயே அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா, யா அல்லாஹ் நான் உம்ரா செய்ய நாடிவிட்டேன், அதை எனக்கு லேசாக்கி அதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று உம்ராவை நியத்து செய்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்லணும். இஹ்ராம் கட்டுறதுன்னு சொன்னா அதான், உம்ராவை நியத்து செய்த பிறகு தல்பியா சொல்லணும். நியத்து செய்த பிறகு ஒரு தடவை தல்பியா சொல்றது ஃபர்து. நியத்து செய்த பிறகு ஒரு தடவை தல்பியா சொல்றது ஃபர்து. நம்முடைய ஹனஃபி மذஹபின்படி உம்ராவை எங்க நியத்து செய்யணும்னு சொன்னா தொழுத பிறகு தொழுத இடத்துல அப்படியே நியத்து செய்யணும். ஆனா இன்றைக்கு விமானத்துல ஏறிய பிறகு நியத்து செய்யறதா சிறப்பு என்று பொதுவாக எல்லா உலமாக்களும் சொல்றாங்க. இப்ப நாம தொழுகிறது மெட்ராஸ்ல எங்க தங்கி இருப்போமோ, வீட்லயோ அல்லது எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிறோமோ அங்க நாம நியத்து இஹ்ராமுடைய 2 ரக்காத் தொழுவோம். தொழுத அதே இடத்துலதான் நியத்து செய்யணும், அதான் சிறப்பு. ஆனா இன்றைக்கு பொதுவா அப்படி செய்ய வேண்டாம். நீங்க இஹ்ராமுடைய துணியை கட்டிக்கொண்டு நியத்து செய்யாம அப்படியே விமான நிலையத்துக்கு வந்துருங்க. விமானத்தில் ஏறி விமானம் புறப்பட்ட பிறகு நியத்து செய்யுங்க, அதான் இன்னைக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நாம தொழுத இடத்திலேயே நியத்து செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, உம்ராவை நியத்து செஞ்சுட்டோம், யா அல்லாஹ் நான் உம்ராவை நாடி விட்டேன், இதை எனக்கு லேசாக்குவாயாக
இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று தொழுகை இடத்துல நாம நியத்து செஞ்சுட்டோம்னு சொன்னா, ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், விமானம் புறப்படுவது தாமதமாகிவிட்டாலோ, விமானம் புறப்படுவது காலதாமதமாகிவிட்டால் நாம ஒரு நாள் 2 நாள் பயணம் தள்ளி போற நிலைமை கூட ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா, நியத்து செய்து விட்டால் நாம அந்த 2 நாளும் எஹ்ராம்ல தான் இருக்கணும். எஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட அத்தனையும் நாம பேணி நடக்கணும். அது கொஞ்சம் சிரமமா போயிடும், கஷ்டமா போயிடும். அப்படிங்கறதுனாலதான் விமானத்துல ஏறின பிறகு நியத்து செய்யறது சிறப்பு. இப்ப நாம மெட்ராஸ்ல எங்க தங்கி இருக்கிறோமோ, தங்கி இருக்கிற இடத்துல எஹ்ராமுக்காக குளிச்சரணும், எஹ்ராமுடைய 2 ரக்காத்துகள் தொழுதரணும். எஹ்ராமுடைய 2 ரக்காத் தொழுத பிறகு அந்த நியத்து செய்யாம, உம்ராவுடைய நியத்து செய்யக்கூடாது. உம்ராவுடைய நியத்து செய்யாம அப்படியே விமான நிலையத்துக்கு வரணும். பிறகு விமானத்தில் ஏறி அமர்ந்த பிறகு விமானம் புறப்படும் போது, வாகனம் புறப்படும் போது என்ன துவா ஓத வேண்டுமோ அந்த துவா ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இது பொதுவாக எந்த வாகனத்தில் ஏறினாலும் வாகனம் புறப்படுவதற்கு முன்னால் இந்த துவா ஓதிக்கணும். இப்ப நாம இஹ்ராமுடைய அந்த துணியை மட்டும் கட்டிக்கொண்டு உம்ராவுடைய நியத்து செய்யாம விமானத்துல ஏறி அமர்ந்தரணும். விமானம் புறப்படுகிற போது, வாகனம் புறப்படும் போது என்ன துவா ஓதணுமோ அந்த துவா ஓதணும். பிறகு விமானம் புறப்பட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னால நாம உம்ராவுடைய நியத்து செய்து கொள்வது நல்லது. விமானம் புறப்பட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்ப நாம உம்ராவை நியத்து செஞ்சிடலாம். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரா, யா அல்லாஹ் நான் உம்ராவை நாடி விட்டேன், ஃபயஸ்ஸிர்ஹா லீ, அதை எனக்கு லேசாக்குவாயாக, வ தகப்பல்ஹா மின்னி, அதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று உம்ராவை நியத்து செய்து உடனே தல்பியா சொல்லணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். நியத்து செய்து உடனே தல்பியா சொன்னாதான் இஹ்ராம் கட்டியவராக ஆவார். நியத்து செய்து தல்பியா சொன்னால்தான் இஹ்ராம் கட்டியவராக ஆவார். எனவே நியத்து செய்த உடனே தல்பியா சொல்லிடணும், தல்பியாவை தாமதப்படுத்த கூடாது. கொஞ்சம் கவனமா கேட்டுட்டீங்க. நியத்து செய்த உடனே தல்பியா சொல்லு, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் ஒரு தடவை தல்பியா சொல்றது ஃபர்து, தல்பியா சொல்லியா. அப்போ விமானம் புறப்பட்டு ஒரு அரை மணி நேரத்துல உம்ராவை நியத்து செஞ்சிருங்க. நம்முடைய எல்லை, இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய எல்லை எதுன்னு சொன்னா யலம்லம். நம்ம விமானத்துல செல்லும் போது நம்முடைய எல்லை வருவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால சொல்லுவாங்க, நம்முடைய எல்லை வரப்போகுது, நியத்து செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் நியத்து செய்யலாம், அந்த எல்லை வரப்போகுது நியத்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, அப்பயும் நியத்து செய்யலாம். ஆனா நம்ம ஆரம்பத்துல நியத்து செய்து கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் அன்னைக்கு சொன்னேன், அந்த எல்லை வரக்கூடிய நேரத்துல ஒருவேளை நாம தூங்கிடலாம். பயண களைப்புல இங்கிருந்து புறப்பட்டு சென்றதிலிருந்து பலவிதமான களைப்புகள் இருக்கும். அதனால அந்த நம்முடைய எல்லை வருவதற்கு முன்னால் அறிவிப்பு செய்வாங்க விமானத்துல, நம்முடைய எல்லை நெருங்கிடுச்சு உம்ராவை நியத்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒருவர் அசந்து தூங்கிட்டா நம்முடைய எல்லையை நியத்து இல்லாம தாண்டிட்டோம்னு சொன்னா, நியத்து இல்லாம நாம உம்ராவுடைய நியத்து செய்யாம நம்முடைய எல்லையை தாண்டிட்டோம்னு சொன்னா, சட்டப்படி என்ன சட்டம் தான் திரும்ப நம்முடைய எல்லைக்கு வரணும். திரும்ப நம்முடைய எல்லைக்கு வந்துதான் உம்ராவை நியத்து செய்யணும். ஆனா விமானம் அடுத்து ஜித்தால போய் தான் இறங்கும். நம்ம ஜித்தால இருந்து திரும்பி நம்முடைய எல்லைக்கு வர முடியாது. நான் எலம்லம் எங்களுடைய எல்லை, அந்த எல்லையில நான் உம்ராவை நியத்து செய்யறேன்னு சொல்லி திரும்பி வர முடியாது. அப்ப நாம அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னால நம்முடைய எல்லைக்கு முன்னால் நியத்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்போ அதற்கு முன்னால நாம நியத்து செய்யறது நல்லது. காரணம் அந்த நேரத்துல நாம தூங்கிட்டோம்னு சொன்னா, நம்முடைய எல்லையை உம்ராவுடைய நியத்து இல்லாம தாண்டிட்டோம்னு சொன்னா என்ன செய்யணும்னா, திரும்ப நம்முடைய எல்லைக்கு வந்துதான் நியத்து செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதற்கு பகரமாக ஒரு குர்பானி கொடுக்கணும். இப்படி திரும்பி வரலன்னா ஒரு குர்பானி கொடுக்கணும். அதனால இந்த மாதிரியான சட்ட சிக்கல் இருக்கிறதுனால பேணுதல் என்ன அப்படின்னு சொன்னா, விமானத்துல ஏறி அமர்ந்து விமானம் புறப்பட்ட சற்று நேரத்திலேயே நாம உம்ரா தான் முதல்ல செய்ய போறோம். எனவே உம்ராவை நியத்து செஞ்சாரணும், யா அல்லாஹ் நான் உம்ராவை நாடி நியத்து செய்து விட்டேன் என்று சொல்லி அதை எனக்கு லேசாக்கி என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று தல்பியா சொல்லியாங்க. இப்போ உம்ராவுடைய அமல்கள்ல ஒரு அமல் என்னது, நியத்து செய்யறது. உம்ராவுக்காக நியத்து செய்யறது. இப்போ உம்ராவுடைய இஹ்ராம் கட்டின பிறகு நாம இஹ்ராம் கட்டிட்டோம். இஹ்ராம் கட்டுறதுன்னு சொன்னா உம்ராவை நியத்து செய்து தல்பியா சொல்றது, இதான் இஹ்ராம் கட்டுறது. இப்ப இஹ்ராம்ல 5 விஷயங்கள் தடை செய்யப்பட்டது. இஹ்ராமில் 5 விஷயங்கள் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். இதையும் நாம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இந்த விஷயங்கள் என்னங்க ரொம்ப மனசுல பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் இது. இஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட 5 விஷயங்களில் முதலாவது என்னன்னு சொன்னா, இஹ்ராம் கட்டின பிறகு தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது. இஹ்ராம் கட்டின பிறகு தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது.
தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்கள் தலை முகத்தை மூடக்கூடாது. இதுல ஆண்களுக்கு தான் தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது என்பதும் ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு அல்ல. பெண்களுடைய ஹராமுடைய சட்டம் தனியா வரும். ஆண்களுக்கு என்னன்னு சொன்னா தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது. இரண்டாவது தலை முகத்தை மூடக்கூடாது, தலையையோ அல்லது முகத்தையோ மூடக்கூடாது. இது ஹராம்ல தடை செய்யப்பட்ட இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹராம்ல தடுக்கப்பட்ட மூன்றாவது விஷயம் நறுமணம் பூசுவது கூடாது. நறுமணம் பூசுறது எந்த விதமான நறுமணம் என்ன செய்யக்கூடாதுங்க, பூசக்கூடாது. உடம்பிலோ அல்லது ஆடையிலோ எஹ்ராமுக்கு முன்னால நறுமணம் பூசலாம், ஆனா எஹ்ராம் தரித்த பிறகு நறுமணங்கள் பூசுவது கூடாது. இது எஹ்ராம்ல தடுக்கப்பட்ட மூன்றாவது விஷயம். எஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட நான்காவது விஷயம், மனைவியோடு உறவு கொள்வதோ அல்லது உறவை தூண்டக்கூடிய காரியங்களிலோ ஈடுபடக்கூடாது. உறவு கொள்வதும் உறவை தூண்டக்கூடிய எந்த விதமான காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. எந்த அளவுக்கு சொன்னா, மனைவியோடு ஆசையாக பேசவும் கூடாது. மனைவியோடு ஆசையாக கூட பேசக்கூடாது. ஆசையாக கூட ஆசை வார்த்தைகளுக்கு கூட பேசக்கூடாது இஹ்ராமுடைய நிலையில். இது நான்காவது. ஐந்தாவது, வேட்டையாடக்கூடாது. இப்ப வேட்டையாடுறதுங்கிறதுலாம் இந்த காலத்துல கிடையாது. அது அந்த காலத்துல ஒட்டகங்கள்ல கழுதை வாகனம் இதுல ஹஜ்ஜுக்கு போவாங்க, உம்ராவுக்கு போவாங்க. இப்ப காட்டு வழியா போகும்போது வேட்டையாடுறதுலாம் ஏற்படும். எஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட விஷயங்கள் என்று சொன்னால், தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது, தலை முகத்தை மூடக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, பெண்களிடத்திலே உறவு கொள்வதும் உறவை தூண்டுகிற காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. இந்த 5 விஷயங்களும் எஹ்ராம்ல தடை செய்யப்பட்டவைகள். இதுல பெண்களுக்குரிய எஹ்ராம் என்னன்னு சொன்னா, பெண்கள் எஹ்ராமில் தங்களுடைய முகத்தை மூடக்கூடாது. பெண்கள் எஹ்ராமில் தங்களுடைய முகத்தை மூடக்கூடாது. தலையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாகவே பெண்கள் எல்லா காலத்திலும் தலையை மறைச்சுதான் இருக்கணும். ஒரு முடி கூட பெண்களுக்கு வெளியே தெரியக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தலைமுடியில் ஒரு முடி கூட வெளியே தெரியக்கூடாது. இதான் பெண்களுக்கான சட்டம். எல்லா நிலையிலுமே பெண்கள் தலையை மூடித்தான் இருக்கணும். அது எஹ்ராமுடைய நிலையில் என்றல்ல, எல்லா காலத்திலுமே பெண்கள் தலையை மறைச்சிருக்கணும். எஹ்ராமுடைய நிலையில் பெண்களுக்கான சட்டம் என்னன்னு சொன்னா, பெண்கள் முகத்தை மூடக்கூடாது எஹ்ராமுடைய நிலையில. ஆனா அந்த எஹ்ராமுடைய நிலையில பெண்கள் முகத்தை மூடக்கூடாது அப்படிங்கறத வச்சு இன்னைக்கு என்ன விளங்கிட்டாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜுடைய காலத்துல பெண்களுக்கு கோஷா தேவையில்லை. எஹ்ராம்ல பெண்கள் முகத்தை மூடக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை வச்சு இன்னைக்கு மக்கள் என்ன வழங்கிட்டாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜில பெண்களுக்கு கோஷா கிடையாது, கோஷா முறை பேண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு வழங்கிக்கிறான். ஆனா அப்படி இல்லை. பெண்கள் முகத்தை மூடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முகத்துல துணி போடுற மாதிரி மூடக்கூடாது, முகத்தில் துணி போடுற மாதிரி மூடக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் கடந்து செல்லும் போது அல்லது அந்நிய ஆண்கள் பெண்களை கடந்து செல்லும் போது அந்த பெண்கள் தங்களுடைய முகத்தை ஒரு விசிறி போன்ற பொருளை கொண்டோ அல்லது முகத்தில் படாதவாறு முகத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும். இதை என்ன ஆயிஷா அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஹஜ்ஜத்துல் வதால இருக்கிற பொழுது, பெருமானாருடைய அந்த இறுதி ஹஜ்ஜில இருக்கிற பொழுது அந்நிய ஆண்கள் எங்களை கடந்து செல்லும் போது நாங்கள் எங்களுடைய முகத்தை மறைத்துக் கொள்வோம். அந்நிய ஆண்களுக்கு முன்னால முகத்தை திறந்து போடக்கூடாது. எப்படி இங்கே அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முகத்தை மறைக்கணுமோ அதே போலதான் ஹஜ்ஜிலையும் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும். அது விசிறி போன்ற பொருளை கொண்டோ அல்லது முகத்தில் துணி படாதவாறு சற்று விலக்கி வைத்து தள்ளி வைத்து ஏதேனும் ஒரு பொருளை கொண்டு அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் முகத்தை மறைக்கணும். எனவே பெண்கள் முகத்தை மூடக்கூடாதுன்னு சொன்னா முகத்துல துணி படக்கூடாது, முகத்தில் துணி படக்கூடாது. இதான் அதற்கு அர்த்தமே தவிர அந்நிய ஆண்களுக்கு முகத்தை காட்டலாம் என்பது இதனுடைய பொருள் அல்ல. ஆனா இன்னைக்கு சாதாரணமா இங்க கோஷா முறையை பேணக்கூடியவங்க கூட ஹஜ்ஜில வந்தா கோஷா முறையை பேண்டது கிடையாது. இங்கு கோஷாவை பேணக்கூடியவர்கள் கூட ஹஜ்ஜில வந்தா பேண்டது கிடையாது. ஹஜ்ஜில கோஷா தேவையில்லை என்று பெண்கள் விளங்கி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு. அடுத்து பெண்கள் செய்யக்கூடிய இன்னொரு பெரிய தவறு என்னன்னு சொன்னா, சாதாரணமா பெண்கள் என்ன விளங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்களுக்கு எஹ்ராம் உடை இருக்கிற மாதிரி ஆண்கள் எப்படி தைக்கப்படாத 2 ஆடைகளை உடுத்திக் கொள்றாங்களோ அது மாதிரி பெண்களுக்கு எஹ்ராம் உடைங்கிறது அந்த தலையில கட்டி கொள்றாங்க இல்லையா, தலையில கட்டிக்கிதான் பெண்களுக்கான எஹ்ராம் உடை அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒது செய்யும் போது கூட அந்த துணியை விளக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு துணிக்கு மேல மசேஜ் செஞ்சுக்கிறாங்க. இந்த பெண்கள் அவங்களுடைய எஹ்ராம் உடைன்னு எதை நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த தலையை மூடி மறைச்சு கட்டி இருக்கிறாங்க பாருங்க, இதான் நம்முடைய எஹ்ராம் உடை, அதனால அது தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல பெண்கள் என்ன செய்றாங்கன்னா, ஒது செய்யும் போது அந்த தலையில கட்டி இருக்கிற துணியை எடுத்து விடாம துணிக்கு மேல மசேஜ் செஞ்சுக்கிறாங்க. இப்படி மசேஜ் செஞ்சா ஹனஃபி மதுஹபடி தொழுக கூடாது. முடியலதான் மசேஜ் செய்யணுமே தவிர
துணிக்கு மேல மசாஜ் செய்தா கூடாது. அதனால இது பல பெண்கள் இந்த தவற செய்யறாங்க. அவங்க தம்முடைய இஹ்ராமுடைய உடன் சொன்னா தலையில கட்டிருக்கிற அந்த துணி தான், எனவே அந்த துணியை எடுக்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒது செய்யும் போது கூட அந்த துணியை எடுக்காம அந்த துணிக்கு மேல மசாஜ் செய்யறாங்க. இப்படி மசாஜ் செய்தால் அந்த மசாஜ் கூடாது, மசாஜ் கூடலன்னு சொன்னா தொழுகையும் கூடாது. அதனால பெண்கள் ஒது செய்யும் போது தலையில கட்டிருக்கிற அந்த துணியை விலக்கி முடிக்கு மேலதான் மசாஜ் செய்யணுமே தவிர துணிக்கு மேல மசாஜ் செய்யக்கூடாது. இது பெண்கள் கண்டிப்பாக விளங்க வேண்டியவை. ஆக இஹ்ராம்ல தடுக்கப்பட்ட விஷயங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். முதலாவது தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்தக்கூடாது. ஒருத்தர் தெரியாம உடுத்திட்டா என்ன செய்யறது? தெரியாம தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்துட்டா என்ன செய்யறது? அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் ஏற்படலாம். ஒரு சில நேரங்களில் மறந்து தைக்கப்பட்ட ஆடைகளை எதையாவது உடுத்தலாம். இங்க உள்ள பழக்கப்படி அங்க போய் இறங்கின உடனே டக்குன்னு யாரா பனியனை தூக்கி போட்டாங்க, அல்லது மறந்து மூட்டை லுங்கி தூக்கி உடுத்துட்டாங்க. பழக்கத்துல அந்த மாதிரி ஏற்படலாம். அப்படி தைக்கப்பட்ட ஆடைகளை ஒருத்தர் உடுத்துட்டாருன்னா என்ன செய்யறது? இப்ப தெளிவா தெரிந்து கொள்ளணும். ஒருத்தருக்கு இஹ்ராமுடைய நிலையில் தைக்கப்பட்ட ஆடையை ஒரு மணி நேரத்திற்கும் குறைவாக உடுத்தார். தைக்கப்பட்ட ஆடையை ஒரு மணி நேரத்திற்கும் குறைவாக உடுத்தால் அவர் சாதாரணமாக ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும். ஏதாவது ஒரு தர்மம் அவருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தர்மம் செய்யணும். ஒரு மணி நேரத்திற்கும் குறைவாக, அதாவது திடீர்னு மறந்து பனியனை போட்டாரு அல்லது மறந்து லுங்கியை கட்டிட்டாரு, உடனே ஞாபகம் வந்துருச்சு கழட்டிட்டாரு. ஒரு மணி நேரத்திற்கு குறைவாக தைக்கப்பட்ட ஆடைகளை பயன்படுத்தினால் அவர் ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும். ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். தைக்கப்பட்ட ஆடையை இஹ்ராமுடைய நிலையில உடுத்திட்டாரு. ஒரு மணி நேரத்திற்கு அதிகமாக 12 மணி நேரத்திற்கு குறைவாக உடுத்தினார். ஒரு மணி நேரத்திற்கு அதிகமாக 12 மணி நேரத்திற்கு குறைவாக உடுத்தினால் அவர் சதகத்துல் ஃபித்ரா அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும். ஒரு மணி நேரத்துக்கு அதிகமா 12 மணி நேரத்திற்கு குறைவா ஒருத்தர் தைக்கப்பட்ட ஆடையை உடுத்தி விட்டால் சதகத்துல் ஃபித்ருடைய தர்மம் இருக்கு பாருங்க. இது அங்க சதகத்துல் ஃபித்ரு 1 கிலோ 600 கிராம் கோதுமை அங்க சவுதியில என்ன விலையோ அந்த விலையை கேட்டு தர்மம் செய்யணும். ஒரு மணி நேரத்திற்கு அதிகமா 12 மணி நேரத்துக்கு குறைவாக 12 மணி நேரம் ஒருவர் தைக்கப்பட்ட ஆடையை பயன்படுத்தி இருப்பாரே. ஆனால் இஹ்ராம் கட்டிய பிறகு மறந்து 12 மணி நேரம் பனியன் போட்டார். 12 மணி நேரம் மறந்து பனியன் போட்டாருன்னு சொன்னா அவர் அதற்காக ஒரு ஆடு குர்பானி கொடுத்தாங்க. பரிகாரமாக ஒரு ஆடு அவர் கொடுக்கணும். தைக்கப்பட்ட ஆடையை உடுத்தினா இதான் சட்டம். மறந்து ஒருவர் தைக்கப்பட்ட ஆடையை உடுத்தி விட்டால் ஒரு மணி நேரத்திற்கு குறைவாக இருந்தா ஏதாவது ஒரு தர்மம், ₹1 2 எப்படியும் கொடுக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாக 12 மணி நேரத்திற்கு குறைவாக இருந்தால் சதகத்துல் ஃபித்ர், நம்ம ஈதுல் ஃபித்ர்ல கொடுக்கிறோம், அந்த தர்மம் கொடுக்கணும். 12 மணி நேரம் ஒருவர் தைக்கப்பட்ட ஆடையை பயன்படுத்தி விட்டால் அவர் ஒரு ஆட்டை பரிகாரமாக கொடுத்தாக வேண்டும். இது நாம தெரிய வேண்டிய சட்டம். இந்த மாதிரி மறந்து தைக்கப்பட்ட ஆடைகளை பயன்படுத்திட்டோம்னு சொன்னா இந்த சட்டங்களை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அடுத்ததாக நம்ம சொன்னோம், அதாவது உடம்புல இஹ்ராமுடைய நிலையில உடம்புல இருக்கக்கூடிய முடிகளை களையக்கூடாது, உடம்புல இருக்கக்கூடிய நகங்களை வெட்டக்கூடாது. ஒருத்தர் மறந்து வெட்டிட்டார். அப்ப என்ன செய்யறது அப்படின்னா 5 விரலுக்கு குறைவாக வெட்டி இருந்தார். நகத்தை மறந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு, பழக்க தோஷத்துல வெட்டிட்டாருன்னு சொன்னா 5 விரல்களுக்கு குறைவாக வெட்டினால் அவர் மீது சதகத்துல் ஃபித்ர் அளவுக்கு தர்மம் செய்யணும். 5 விரலை வெட்டிட்டாருன்னு சொன்னா ஒரு ஆடு பரிகாரமாக கொடுக்கணும். 5 விரலை வெட்டிட்டாருன்னு சொன்னா ஒரு ஆட்டை பரிகாரமாக கொடுத்தாங்க. இது எனக்கு ஞாபகம் வைக்க வேண்டிய சட்டம். மறந்து இந்த காரியங்களை நாம செஞ்சிடக்கூடாது. அதே போலதான் முகத்தை மூடுறது, தலையை மறைக்கிறது, இதெல்லாம் 12 மணி நேரம் செஞ்சுட்டோம்னு சொன்னா ஒரு ஆடு கொடுக்கணும். 12 மணி நேரத்துக்கு குறைவாக இருந்தால் அதற்காக என்ன செய்யுங்க, சதகத்துல் ஃபித்ர் அளவுக்கு தர்மமாக கொடுத்தரணும். இது இஹ்ராம்ல தடை செய்யப்பட்ட விளக்கப்பட்ட விஷயங்களுடைய விளக்கம். இப்ப நாம முதல் இஹ்ராம், அதாவது உம்ராவுடைய முதல் அமல் என்னன்னு சொன்னா உம்ராவை நியத்து செய்து தல்பியா சொல்வது. இப்ப நாம இஹ்ராம் கட்டிட்டோம். இவை அடுத்து நாம இனி ஜித்தா போய் அங்கிருந்து மக்கா செல்ல போகிறோம். இப்ப மக்கத்துல் முக்கர்ரமா சென்ற உடனேயே உம்ராவுடைய 2வது அமல், உம்ராவுடைய ஒரு அமல் முடிஞ்சிருக்குது. இஹ்ராம் உம்ராவுடைய ஒரு அமல் முடிஞ்சிருக்குது. இஹ்ராம்னு சொன்னா உம்ராவை நியத்து செய்து தல்பியா சொல்லணும். இஹ்ராம் கட்டின பிறகு 5 விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்குது. இனி என்னங்க, இஹ்ராம் நம்ம மக்கத்துல் முக்கர்ரமா போன உடனேயே உம்ராவுடைய 2வது அமல் ஆரம்பிக்குது. இனி மக்கா சென்ற உடனேயே நாம என்னங்க, காபத்துல என்னங்க நாம மஸ்ஜிதுல் ஹராம் காபாவை பார்ப்பதற்காக நாம என்னங்க போவோம். இப்ப காபத்துல பார்க்கிறதுக்காக போறதுக்கு சுன்னத்தான வழிமுறை என்னன்னு சொன்னா பாபு சலாம் வழியாக போறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுல இருந்து பாபு சலாம் வழியாகத்தான் மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாபு சலாம்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு தெரியும். பெருமானாருடைய வீடு இருந்த இடத்துலதான்
இன்னைக்கு ஒரு லைப்ரரி கட்டி வச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இருந்த இடத்துல அங்க இன்னைக்கு என்னங்க ஒரு லைப்ரரி, ஒரு நூலகம் ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. இந்த பாபு சலாம்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீடு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டிலிருந்து பாபு சலாம் வழியாகத்தான் காபத்துல்லாஹ்ல நுழைவாங்க. அதனால நாம இங்கிருந்து போன உடனே மக்கா சென்ற உடனேயே என்னங்க நாம பயண கலைப்புகளுக்காக கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு உது செஞ்சுட்டு இனி அடுத்து நேரா எங்க செல்லணும்னு சொன்னா மஸ்ஜிதுல் ஹராமுக்கு என்னங்க செல்றோம். உம்ராவுடைய அடுத்த அமல் தவாஃப் செய்வதற்காக சொல்றோம். இனி மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள நுழையும் போது பாபு சலாம் வழியாக நுழையணும். பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது சாதாரணமாக இங்க எப்படி பள்ளிக்குள்ள நுழையும் போது துவா ஓதுவோமோ அதே போல அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக் என்று துவா ஓதி வலது காலை எடுத்து வைத்து நுழையணும். வலது காலை எடுத்து வைத்து அங்க நம்ம அவசரத்துல இந்த மாதிரி ஒழுக்கங்களை பேண மறந்துடுவோம். அங்க இந்த சுண்ணத்துக்கு கூட 1,00,000 நன்மை கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சுண்ணத்து தான், 1,00,000 நன்மை கிடைக்கும். அதனால நம்ம பயண கலைப்புல அங்க இருக்கிற அவசரத்துல இதை மறந்துடக்கூடாது. பாபு சலாம் வழியாக உள்ள நுழையும் போது வலது காலை எடுத்து வைத்து பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது என்ன துவா ஓதணுமோ அந்த துவாவை ஓதிக்கொண்டு நுழைய வேண்டும். அந்த துவாவை ஓதிக்கொண்டு என்னங்க நுழையணும். அதே போல துவா ஓதின பிறகு ஸலவாத் ஓதணும். பொதுவா பள்ளிக்குள்ள வரும்போது துவா ஓதின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓது ஒரு சுன்னத்து. பொதுவா அது யாருமே சொல்றது கிடையாது. அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்னு சொல்லி கொடுக்குறாங்க, அது எழுதி போடுறாங்க. ஆனா ஹதீஸ்ல ஸலவாத்தும் வருது. பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக்ங்கிற துவாவுக்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று ஸலவாத் சொல்வதும் பெருமானாருடைய சுன்னத்து. எனவே மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள என்னங்க உள்ள நுழையும் போது இந்த ஒழுக்கங்கள் என்னங்க பேணி நுழையணும். பாபு சலாம் வழியாக உள்ள போகும்போது நம்ம காபத்துல்லாவை நெருங்குறதுக்கு முன்னால பார்வையை என்னங்க தாழ்த்தி கொண்டே செல்லணும். பார்வை கீழே போட்டுக்கொண்டே என்னங்க செல்லணும். காபாவுக்கு பக்கத்துல வரும்போது முழுசா காபத்துல்லாவை பார்க்கிற மாதிரி வரும்போதுதான் பார்வை உயர்த்தணும். அதற்கு முன்னால பார்வை உயர்த்தாம பார்வையை தாழ்த்தி கொண்டே என்னங்க செல்லணும். முதல்ல காபத்துல்லாவை பார்க்கும் போது காபத்துல்லா என்னங்க பார்த்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா ஓதி இருக்கிறாங்க. இது எப்ப காபத்துல்லாவை பார்த்தாலும் இந்த துவா ஓதணும். அது ஒரு நீண்ட துவா. அது இப்ப புத்தகங்கள்ல கூட அச்சடித்து வரும். காபத்துல்லாவை பார்த்த உடனே அல்லாஹும்ம ஜித் ஹாதல் பைத தஷ்ரீஃபன் வ தக்ரீமன் வ தஅதீமன் வ பிர்ரன் வ மஹாபத்தன் வ ஜித் மன் ஷர்ரஃபஹு வ கர்ரமஹு மிம்மன் ஹஜ்ஜஹு வ அத்தமரஹு தஷ்ரீஃபன் வ தக்ரீமன் வ தஅதீமன் வ பிர்ரன் வ மஹாபா. இந்த துவாக்கள் சின்ன சின்ன இதுல கூட அச்சடிச்சிருப்பாங்க. காபாவை பார்த்த உடனே இந்த துவா ஓதணும். இந்த துவாவுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா அதை தமிழ்ல கூட சொல்லலாம். இந்த துவாவுடைய கருத்து என்னன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபத்துல்லாவை பார்த்த உடனே யா அல்லாஹ் இந்த ஆலயத்தினுடைய மதிப்பையும் இந்த ஆலயத்தினுடைய மகத்துவத்தையும் இந்த ஆலயத்தை பற்றி மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மேன்மையையும் நீ மேலும் மேலும் அதிகப்படுத்துவாயாக. காபான்னு சொன்னா எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு மகத்துவம் இருக்குது. எல்லாருடைய உள்ளத்திலும் காபாவை பற்றி ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கு இல்லையா? இப்ப காபாவை பார்த்த உடனே சொல்லணும், யா அல்லாஹ் இந்த ஆலயத்தை பற்றி உன்னுடைய இந்த வீட்டை பற்றி என்ன மக்களிடத்தில் என்ன கண்ணியம் இருக்கிறதோ என்ன மகத்துவம் இருக்கிறதோ அந்த மகத்தை நீ அதிகப்படுத்துவாயாக. அதோடு யார் இந்த ஆலயத்தை தவாஃப் செய்து இந்த ஆலயத்தை ஹஜ் உம்ரா செய்து கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களுடைய கண்ணியத்தை நீ அதிகப்படுத்துவாயாக. இதான் அந்த துவாவுடைய தமிழ் கருத்து. எனவே அரபியில நமக்கு ஞாபகம் வரலன்னு சொன்னா காபத்துல்லாவை பார்த்த உடனே இந்த துவாவை தமிழ்ல கூட நாம சொல்லிக் கொள்ளலாம். காபத்துல்லாவை பார்க்கும் போது கேட்கப்படுகிற துவா அங்கீகரிக்கப்படும். காபத்துல்லாவை பார்க்கும் போது கேட்கப்படுகிற துவா அங்கீகரிக்கப்படும். இது ஹதீஸ்ல பல கிதாபுகள்ல வந்திருக்குது. எனவே காபத்துல்லாவை பார்த்த உடனே பொதுவான துவாக்கள் கேட்கணும். எல்லா சமுதாயத்திற்கும் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் அத்தனை பேருக்கும் நன்மை வைக்கக்கூடிய துவாக்கள் என்னவோ அந்த துவாவை கேட்கணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை பார்க்கும் போது அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் ஃபஹய்யினா ரப்பனா பிஸ்ஸலாம் இந்த துவாவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உம்ராவுடைய 4 அமல்களில் முதலாவது இஹ்ராமை பற்றி, உம்ராவை நியத்து செய்வது எப்படி, இஹ்ராம் கட்டுவதனுடைய சுன்னத்தான முறைகள் என்ன, அதை பற்றி விவரங்கள் சொல்லப்பட்டது. மேற்சொன்ன முறையில் இஹ்ராம் கட்டிய பிறகு மக்கா முக்கர்ரமா சென்ற பிறகு அங்கே பாபு சலாம் வழியாக மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் செல்லும் போது பள்ளிக்குள் செல்லும் போது ஓத வேண்டிய அந்த துவாவை ஓதிக்கொள்வது, பிறகு காபத்துல்லாவை பார்த்த உடனேயே அல்லாஹும்ம ஜித் ஹாதல் பைத் என்ற அந்த துவாவை ஓதிக்கொள்வது, காபத்துல்லாவை முதலிலே பார்க்கும்போது ஓதுகிற அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும் என்று பல ஹதீசுகளிலே வந்துள்ளது.
எனவே காபத்துல்லாவை பார்த்த உடனேயே பயனுள்ள துஆக்கள், மிக நல்ல விஷயங்களை நாம் கேட்க வேண்டும். பிறகு தவாஃபினுடைய இரண்டாவது அமல், அதாவது உம்ராவுடைய இரண்டாவது அமல். உம்ராவுடைய ஒரு அமல் இஹ்ராம் முடிந்திருக்கிறது. உம்ராவுடைய இரண்டாவது அமல் தவாஃப் செய்வது. தவாஃபினுடைய சுன்னத்தான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இன்றைக்கு மக்கள் தவாஃபிலே அதிகமாக தவறுகள் நடக்கிறது. தவாஃபிலே பல தவறுகள் மக்கள் செய்கிறார்கள். இந்த தவறுகளின் காரணமாக அவர்களுடைய தவாஃபை கூட கூடாமல் ஆகிவிடுகிறது, நிறைவேறாமல் ஆகிவிடுகிறது. எனவே தவாஃபினுடைய அந்த சுன்னத்தான முறை எப்படி தவாஃப் செய்தால் கூடுமோ அதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியமாகும். தவாஃபை ஆரம்பிக்கிற சுன்னத்தான முறை என்னவென்று சொன்னால், ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வந்து நின்று தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். நாம் உள்ளே வந்தவுடனேயே ஹஜர் அஸ்வதுக்கு நேராக வந்து நின்று தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். காபத்துல்லாவுடைய 4 மூலைகள், காபத்துல்லாவிற்கு 4 மூலைகள் இருக்கிறது. அதிலே முதல் மூலை இதுதான் காபத்துல்லா என்று சொன்னால், இந்த மூலை இருக்கிறது, இதான் ஹஜர் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிற மூலை. ஹஜர் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிற மூலை இந்த மூலை. இது காபத்துல்லாவுடைய முதல் மூலை ஆகும். காபத்துல்லாவுடைய முதல் மூலை என்பது இந்த ஹஜர் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிற மூலை. இதை காபத்துல்லாவுடைய முதல் மூலை என்று சொல்வார்கள். இரண்டாவது மூலைக்கு பேர் ருக்குன் இராக்கி என்று சொல்வார்கள். காபத்துல்லாவுடைய இரண்டாவது மூலை ருக்குன் இராக்கி, மூன்றாவது மூலை ருக்குன் ஷாமி, நான்காவது மூலை ருக்குன் யமானி. இப்படி காபத்துல்லாவுடைய 4 மூலைகள். அந்த மூலைகளுடைய எண்ணிக்கை இங்கிருந்து ஆரம்பிக்கும். எந்த மூலையிலே ஹஜர் அஸ்வத் பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மூலை, அதான் காபத்துல்லாவுடைய முதல் மூலை. இரண்டாவது மூலைக்கு ருக்குன் இராக்கி என்று சொல்வார்கள். மூன்றாவது மூலைக்கு ருக்குன் ஷாமி என்று சொல்வார்கள். நான்காவது மூலைக்கு ருக்குன் யமானி என்று சொல்வார்கள். இப்படி காபத்துல்லாவிற்கு 4 மூலைகள். முதலாவது மூலை அது, இரண்டாவது மூலை, மூன்றாவது மூலை, நான்காவது மூலை. இப்படி 4 மூலைகள் காபத்துல்லாவுக்கு இருக்கிறது. இப்ப தவாஃபினுடைய சுன்னத்தான முறை என்னவென்று சொன்னால், தவாஃபை ஆரம்பிக்கிற பொழுது அந்த ஹஜர் அஸ்வத் கல் எங்கே பதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு நேராக வந்து நிற்க வேண்டும். ஹஜர் அஸ்வத் எந்த மூலையிலே பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மூலைக்கு நேராக வந்து நிற்க வேண்டும். தொழுகையின் போது கைகளை எப்படி உயர்த்துகிறோமோ, தொழுகைக்காக நாம் எப்படி கைகளை உயர்த்துகிறோமோ அதே போல கையை உயர்த்தி கொண்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், தொழுகைக்கு கைகளை உயர்த்தும் போது எப்படி உயர்த்துகிறோமோ அதே போல கைகளை உயர்த்தி கொண்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்ன வண்ணமாக ஹஜர் அஸ்வதை நோக்கி வர வேண்டும். நேராக ஹஜர் அஸ்வதை வந்து அதில் 2 கைகளை வைத்து முத்தமிட வேண்டும். 2 கைகளையும் வைத்து முகத்தை பதித்து ஹஜர் அஸ்வதை முத்தமிட வேண்டும். ஹஜர் அஸ்வதை தொட்டு முத்தமிட்ட பிறகுதான்